இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து இந்த ஆராதனையை அப்பா ஆண்டவரே சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இரண்டாவது ஆராதனை வேலையை கர்த்தாவே ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறித்த நேரத்தில் கர்த்தாவே ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே ஆராதனை பகுதி, சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி, எல்லா பகுதியிலும் கர்த்தாவே உமது பிரசன்னம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, விசுவாசிகள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபைக்கு வந்தது நல்லது என்று கருதத்தக்கதாக உதவி செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க. புதிய ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே ஒவ்வொருவர் மேலும் உமது பரிசுத்த பிரசன்னம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். 40 நாட்கள் உபவாச ஜெபத்துக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மீதமுள்ள நாட்கள் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் அனைவரும் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தாவே மீதமுள்ள நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் அநேக சாட்சிகளை தேவன் தாமே ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன தேவைகளோடு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா விசுவாசிகள் கடந்து வருகிறார்களோ இந்த உபவாச ஜெபத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் தாமே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திரளான ஆத்துமாக்கள் இந்த உபவாச ஜெபத்தில் பகுபெற உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, மீதமுள்ள நாட்களில் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே உமது வசனத்தின் மூலம் பேசி கர்த்தாவே அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமது மகிமையின் பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். யாவரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும்
நரம்புகள் உருவாகட்டும். சிந்தை உண்டாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த சிந்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும் சுவாமி. புதிய நரம்புகள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழங்கால்களை முடக்க செய்கிற ஒரு நரம்புகள் உருவாகட்டும் சுவாமி. கர்த்தருக்காய் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு சிந்தையை தாங்கப்பா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே சதைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில தேவை. ஆண்டவரே உம்முடைய வசனம் எல்லாம் ஆண்டவரே அனுதின உணவா எங்களுக்கு மாறட்டும் சாமி. உள்ளான ஆத்துமாவை ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் அனுதினமும் உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவினால் ஆண்டவரே நீர் போஷிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமாகிய தோலினால் எங்களை அனுதினமும் மூடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய். தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே,
சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சேனையா எங்கள் சபை எழும்பட்டும் சுவாமி. ஆண்டவரே, தேசமெங்கும் செல்கிறதான ஒரு சுவிசேஷகனாய் ஆண்டவரே எங்கள் சபையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு பரிசுத்த சேனை ஆண்டவரே எங்கள் சபையில் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் ஆவியான தேவா. யாவரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. எதிரில் நிற்கும் இருசக்கர வாகனங்கள் இடம் மாற்றி நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதிரில் நிற்கிற அந்த வாகனம் எல்லாத்தையும் கொஞ்சம் இடம் மாற்றி நிறுத்துங்க. கரெக்டாக அந்த இடத்துல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிறுத்துங்க. தேங்க்யூ. இரண்டாவது பாடலாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான பாடல். உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. என் பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. புதிய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நான் ஐயா. எனது தெய்வம் நீர் ஐயா. நான் நம்பும் கேடகம் நீரே. எனது கோட்டையும் நீர் ஐயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறதான அத்தனை சத்துருக்களையும் ஆண்டவர் நீர் அழிக்கிறீர் சுவாமி. ஆத்மாவை சஞ்சலப்படுத்துகிறதான அத்தனை காரியத்திலும் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நான் ஐயா. எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே. எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துர்கம். நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துர்கம். நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல பெலனாய் ஓட செய்தீர். உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை சாமி. கிருபை மேல் கிருபை தந்து அனுதினமும் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தில் நிற்க, காலூன்றி நிற்க பலனை கொடுத்திருக்கீங்க சாமி. மான்களின் கால்களைப் போல ஆண்டவரே, உடைய பாதரட்சைகள் எல்லாம் ஆண்டவரே மான்களின் கால்களைப் போல அப்பா நடக்க செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவரே, உடைய கிருபையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வாழவே முடியாது சாமி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்கப்பா. உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை அலங்கரித்திருக்கீங்க சாமி. ஆண்டவரே, நாங்கள் நடக்கும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் ஆண்டவரே உடைய ஊழிய காரியங்களிலும் ஆண்டவரே உடைய கிருபை தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது சாமி. ஆண்டவரே, நிற்கிறேன் என்று சொல்கிற நாங்கள் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்க சாமி. நிற்க பலன் தாங்கப்பா. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த வேலையில் எங்கள் சபைக்கு தாங்க, என் சபை மக்களுக்கு தாங்க ஆண்டவரே. முழங்கால் யுத்த வீரனாய், முழங்கால் யுத்த ஆண்டவரே மனுஷியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். என் சபை வாலிபர்களை ஆண்டவரே முழங்கால் யுத்த ஆண்டவரே வீரர்களாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை வரங்களை ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையில் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நீர் அப்படி செய்வோருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த பூமியில் வாழவே முடியாது. ஆமென். அவருடைய கிருபை தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறது. மூன்றாவது பாடலாக
போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். நான் இல்லை என் வேலனில, என் தாளத்தில, எல்லாம் கிருபை. நான் இல்லை என் வேலனில, என் தாளத்தில, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன். நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். நான் இல்லை என் வேலனில, என் காலத்தில, எல்லாம் கிருபை. நான் இல்லை என் வேலனில, என் காலத்தில, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் ஏன் ஏன். கர்த்தருக்காய் நாம் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் ஏன் ஏன். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் ஏன் ஏன். நான் இல்லை என் வேலனில, என் தாளத்தில, எல்லாம் கிருபை. நான் இல்லை என் வேலனில, என் தாளத்தில, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. யாவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். கிருபை 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 கிருபை. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்ற போகல, ஆனாலும்
கிருபை 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 இன்னும் நாள் இயல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறேனே ஏன் 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் தாளந்தில்ல எல்லாம் கிருபை நான் இல்லை என் பலன் இல்லை என் தாளந்தில்ல எல்லாம் கிருபை 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 ஆண்டவரே உடைய கிருபை இல்லைனால எங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாத சாமி எல்லாம் உடைய கிருபை தான் ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவர் உடைய வார்த்தை ஆண்டவரே சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க சாமி ஆண்டவரே உடைய கிருபை இல்லைனா எங்கள் வாழ்க்கையில் நிலை நிற்கவே முடியாது சாமி இன்னும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உடையவும் ஆண்டவரே குயவன் கையில் உள்ள களிமணுக்கு ஒப்பாய் எங்கள் வாழ்க்கை மாற்ற கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் குயவனே நீர் என்னை தொடருமே உம் கரம் தினம் என்னில் படருமே குயவனே நீர் என்னை தொடருமே உம் கரம் தினம் என்னில் படருமே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பொய்யவன் கையுள்ள களிமணுக்கு ஒப்பாய் மாற்றுங்கப்பா நீர் எங்களை வணையும் போது பலமுறை நாங்கள் கெட்டு போனாலும் உம் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீங்கப்பா நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன் உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன் நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன் உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன்
கரத்தில் எப்பொழுதும் நாங்கள் அடங்கியிருக்கணும் சுவாமி. உள்ளங்கையில் எங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் மாத்திரம் செய்ய உம்முடைய கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க எங்களை நாங்கள் ஆண்டவரே இன்னுமாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அழகான பாத்திரமாய் எங்களை நீர் வணைந்திடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபை வாலிபர்களை அழகான பாத்திரமாய் வணைந்திடுங்க. என் சபை மக்களை அழகான பாத்திரமாய் வணைந்திடுங்க சுவாமி. என் ஊழியரை அழகான பாத்திரமாய் நீர் வணைந்திடுங்கப்பா. உலகத்தின் பார்வையிலே அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். புயவனே, நீர் என்னை தொடணுமே, பூக்கரம் தினம் என்னில் படணுமே. புயவனே, நீர் என்னை தொடணுமே, பூக்கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனோ, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. குயவனே, நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனோ, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் உடைய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களை சபை வாலிபர்கள், ஊழியர் செய்கிற டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், ஆண்டவரே சண்டே கிளாஸ் டீச்சர், அத்தனை பேரையும் ஆண்டவரே அப்பா இன்னுமாய் ஆண்டவரே உடைய கத்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இன்னுமாய் நீர் அழகாக ஆண்டவரே அப்பா ஒரு பாத்திரமாய் நீர் ஆண்டவரே எங்கள் சபை வாலிபரை நீர் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, என் ஊழியரை நீர் உருவாக்குங்கப்பா, இன்னுமாய் எடுத்து பயன்படுத்துங்க சாமி. அழகான பாத்திரமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் அடங்கியிருக்கிற ஆண்டவரே குயவன் கையில் உள்ள களிமணுக்கு ஒப்பாயங்களை நாங்கள் மாற்ற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எத்தனை பேர் எங்களை ஆண்டவரே அவமான நிந்தையாய் நாங்களை நினைச்சாங்களோ அத்தனை பேர் முன்னிலையும் ஆண்டவரே நாங்கள் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா
இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்க நீங்கள் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் கரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களை அழகான பாத்திரமாய் உருவாக்க முடியும். ஆமென். தேவனே, எங்களுடைய சபையை ஆண்டவரே நீர் அழகான பாத்திரமாய் ஒரு பரிசுத்த சந்ததியாய் மாற்றுங்கப்பா. ஒரு பரிசுத்த சேனையாய் நீர் ஆண்டவரே எங்கள் சபையை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த 40 நாள் உபவாச ஜெப நாட்களை ஆண்டவர் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி தேவனுடைய ஆண்டவரை அலங்கரிப்பினாலும் தேவனுடைய ஆண்டவரை அப்பா சோத்திரம் ஆண்டவரை அழகான ஒரு பாத்திரமாய் எங்களை உருவாக்கவும் ஆண்டவரை எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அழகான பாத்திரமாய் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமில்ல கரத்தில் ஆண்டவரே சபை மக்களையும் சபை போதகரையும் மீதமுள்ள காரியத்தையும் தருகிறேன் ஆண்டவரே. போதகருடைய வாயில வார்த்தை நீர் வைக்கும்படியும் ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடட்டும். உடைய வல்லமில்ல கரத்தில் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 120 மற்றும் 121, பக்கம் எண் 751, பக்கம் எண் 751, 120வது சங்கீதம் மற்றும் 121ஆம் சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ஆரோகண சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு வேத வினா போட்டியானது நமது சபையில் வைத்து நடைபெறும். இதற்கான வேத பகுதி எஸ்ரா புத்தகம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் அதிகாரம் வரை வாசித்து ஆயத்தப்பட்டு எழுதுகிறவர்கள் உங்கள் பெயரை உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 40 நாட்கள் உபவாச ஜெபமானது ஒவ்வொரு நாளும் காலை 5:30 முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய 2 வேளைகளில் நடைபெற்று வருகிறது. இதுவரை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் இனிவரும் நாட்களில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது காலை 5:30 மணி முதல்
6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். யாவரும் ஆயத்தமாய் இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு விபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி ட்ரைனிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஊழியத்தை செய்ய விருப்பமுள்ளவர்கள் உங்கள் டிவிஷன் லீடரிடம் உங்கள் பெயரை கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி அபிராமி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு கடந்த 2 வருடமாக சுகர் இருந்தது. அதனால் மிகவும் வருத்தப்பட்டேன். பாஸ்டர் அம்மாவும் மற்றும் செல் குரூப்பில் உள்ள அனைவரும் எனக்காக ஜெபித்தார்கள். கடந்த 15ஆம் தேதியன்று மருத்துவரை அணுகி சுகர் பரிசோதித்தேன். அதில் சுகர் இல்லை என்று வந்தது. அதனால் மருத்துவர் இனி சுகர் மாத்திரை போட வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு காரணம், எங்கள் சமையலறையில் ஒரு வசனம் ஒட்டி வைத்திருந்தோம். அந்த வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். என்னாகமம் 6:24 படி ஒவ்வொரு நாளும் மாத்திரை போடும்போது அந்த வசனம் சொல்லிதான் நான் மாத்திரை போடுவேன். அதனால் கர்த்தர் எனக்கு பெரிய விடுதலை தந்தார். விடுதலை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி கார்த்திகா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் கடந்த வாரத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது ஆட்டோ ஒன்று என் மீது மோதியதால் கீழே விழுந்து விட்டேன். எந்த காயமும் இன்றி என் ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி சாராள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் நான் சமைத்து கொண்டிருக்கும் போது குக்கர் வெடித்து விட்டது. ஆனாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தேவன் என் ஜீவனை பாதுகாத்தார். ஜீவனை காத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி பூங்கொடி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் எனது மகன் திடீரென மூச்சு பேச்சில்லாமல் கீழே விழுந்து விட்டான். உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மாவிடம் சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எந்த தீங்கும் இல்லாமல் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி மெர்சி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனது மகள் பிளஸ்ஸிக்கு மிகுந்த ஸ்கின் அலர்ஜி, அதாவது அரிப்பு ஏற்பட்டது. மருத்துவரிடம் காண்பித்தும் குணமாகவில்லை. 40 நாட்கள் உபவாசத்திற்கு வந்து ஜெபித்தபோது அரிப்பு நீங்கி சுகமாயிற்று. சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி மனோகரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். இந்த மாத தேவைகள் அதிகமாக இருந்தது. மார்ச் 1ஆம் தேதி ஜெபத்தில், தேவனே இந்த மாதத்தின் தேவைகளை சந்தித்து என்னை நடத்தும் என்று ஜெபம் செய்தேன். என் தேவைகளை சந்தித்து ஒன்றுக்கும் குறைவுபடாமல் தேவன் காத்து கொண்டார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி என் தேவைகளை சந்தித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம்.
நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுங்க கர்த்தாவே. நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடாகோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விடையறியா காலங்கள், தினம் புரியா நேரங்கள், இந்த நெஞ்சின் ஆழங்கள் தேடி பார்க்கிறேன். கைகள் கோர்த்து நடக்கும்போது போகும் பாதை தெரியாத கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவர். கைகள் கோர்த்து நடக்கும்போது பாதை சுவரை தெரியாதவர். உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவர். கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும். இந்த உண்மை இன்று நடந்தால் நிலமெல்லாம் நிலவாகும். என் கைகள் நீ பிடித்தால் போகும் தூரம் அழகாகும். கைகள் கோர்த்து நடக்கும் போது எந்த பாதை என் இயேசுதான். கைகள் ரெண்டும் இறுக்கி பிடிக்கும் எந்த பாசம் என் இயேசுதான். என்ன கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் என் இயேசு. எல்லாம் தெரிந்தும் உண்மை புரிந்தும் தைரியமே என் இயேசுதான். ஆவியானவரே, உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் தருவீராக. நீர் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் அப்பா. நீர் பேசுகிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே உம் நாமமே
பெருகனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்றுமே கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே அடையனும். பாடுவோம் பாடுவோம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும். இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும். இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சத்தமோ அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கிருபையினால் நாம் நிலைத்து நிற்கிறோம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம உயிர்த்தெழுதலின் நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஹாப்பி ரிசரக்ஷன் டே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட இருக்கிறோம். அந்த ஈஸ்டர் அன்னைக்கு, உயிர்த்தெழுதலின் நாள் அன்னைக்கு நம்ம ஒரு ஒய்கோஸ் அதோடு சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். செலிப்ரேஷனுக்கு மீனிங்கே மாற்றிட்டாங்களோ என்னமோ தெரியல. செலிப்ரேஷனை புரியலையோ, கொண்டாட போகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட போகிறோம் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்திலே அது நம்மோடு பேசட்டும். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரே கொலோசியர்ல வாசிக்கிறோம், மரித்தோரில் முதற் பலனானவர் இயேசு. அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. பாதாளம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் சொன்ன அவருடைய வல்லமை பெரியது. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இந்த இயேசுவின் நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு, இயேசு என்ற நாமத்தில் விடுதலை. அவர் நாமமே உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். அவருடைய நாமத்தை தான் எல்லா நாமத்திற்கும் மேலாக பிதா உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் அந்த பரலோகம் உங்களை சப்போர்ட் பண்ணும். அல்லேலூயா. பிதாவானவர் உங்களை சப்போர்ட் பண்ணுவார். ஏன் சொன்னால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறவர்கள் நாம். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆமென். அந்த ஈஸ்டர் அன்னைக்கு கர்த்தர் நமக்கு எத்தனை கை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க? 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப 2 கை எதுக்கு? நல்லா சாப்பிட்டு ஈஸ்டர் அன்னைக்கு. அப்படி இல்லை, 2 ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போறோம். இன்னையிலேருந்தே ஜெபம் பண்ண போறோம். ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 40 நாள் ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 2 ஆத்துமாவை எனக்கு தாரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரட்சித்ததே இன்னொருத்தரை நீங்க ரட்சிப்பீங்கன்னு தான். அல்லேலூயா. என் மூலமா ஒருத்தராவது ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அப்படி யாரா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். என் மூலமா ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவர் இவங்க மட்டும் இல்லை, ஈஸ்டர் முடிஞ்சோடனே அடுத்த 2 மாசத்துல கை தூக்கும் போது மொத்த சபையும் கையை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். 2 பேரை தாங்க. 2 ஆத்மா ஈஸ்டர் அன்னைக்கு வரணும். ஒரு ஆத்மா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களா மாறும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். போன வாரம் வாசித்தோம், ஆத்துமா விலையேற பெற்றது. புத்தி உள்ள ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறான். அதனால தயவு செய்து ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. யாரும் நீங்க வெறுமனமா இருக்க வேண்டாம். ஒருவேளை உங்க வீட்டில் உடன் பிறந்தவர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்ககிட்ட நிச்சயமா கணக்கு கேட்பார். ஆமென். காயின்ன கேட்டார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் குடும்பம் ஓகே, நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சுயநலமாக இல்லாமல் நம்ம உடன் பிறப்புகளுக்காக, கூட பிறந்தவர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் திறப்பில் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆத்துமாவை ஆண்டவர் தருவார். நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு விதைக்கிறவன், சொல்லுங்க அந்த வசனத்தை. போன வாரம் 2-3 தடவை நான் சொன்னேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் நல்லா சத்தமா கம்பீரத்தோடு அறுப்பார். அல்லேலூயா. ஆனா நீங்க கண்ணீரோட விதைக்கணும். ஆமென். அட்லீஸ்ட் எல்லாம் போனது போகட்டும். இன்னொரு 21 நாள் இருக்குது. நாளையிலிருந்து ஜெபம். 20 நாள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த 21 நாளில் விடக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தை விடக்கூடாது. ஆண்டோட்டிருந்து ஆசீர்வாதம் வாங்காம விடக்கூடாது. ஆண்டோட்டிருந்து திறப்புல நின்று ஆத்துமாக்களை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சபையுடைய முக்கியமான வேலை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். வந்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். திருப்பிக் கொள்ளலாம். 297 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 297 பக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். ஆண்டவராகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி பவுலை ஆண்டவர் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அநேக நிருபங்களை, கடிதங்களை அநேக சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். 40 நாள் ஜெபத்தில் கொலோசிய சபைக்கு பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதின அந்த நிருபத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இங்கே அநேக நிருபங்களை எழுதினாலும் பவுல் இந்த ஒரே நிருபத்தை மாத்திரம்தான் தனிப்பட்ட ஒரு நபருக்காக எழுதுகிறார். ஆமென். இது அவருக்கு தான் எழுதினார், அவர் படிக்கட்டும் அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் இது எங்க வச்சிருக்கிறாரு?
பைபிளில் வேதாமத்தில் வச்சிருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆவியானவர் இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். பவுல் இங்கே முக்கியமானதனுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால் 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று சமத்துவம், இரண்டாவது மன்னிப்பு. இந்த 2ஐயும் இந்த நிருபத்திலே ஆவியானவர் வலியுறுத்தி காண்பிக்கிறார். இங்கே ஒனேசிமு என்கிற ஒருவருடைய பெயர் இருக்கிறது. அவன் யார் என்று சொன்னால் அடிமையாய் இருக்கிற அவனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவம் சரித்திரம், உலக சரித்திரம் முழுவதையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவம் எப்பொழுதுமே அடிமைத்தனத்திற்கு எதிர்த்து நின்றிருக்கிறது. ஆமென். போன வாரம் டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி சொன்னேன். அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அடிமை வியாபாரத்துக்கு எதிர்த்து நின்றார். ஆமென். இங்கே 1ஆம் நூற்றாண்டிலே இங்கே நம்ம பார்க்கிறோம், அப்பையும் அடிமைத்தனம் இருந்திருக்கிறது. அதையும் கிறிஸ்துவம் எதிர்த்து தான் பேசியிருக்கிறது. ஆமென். இங்கே ஒனேசிமு என்கிற ஒரு அடிமையுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை குறித்தும் பவுல் இந்த பிலமோனை குறித்து எழுதுகிற இந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். பிலமோன் என்கிறது யார் என்று சொன்னால், கொலோசே பட்டணத்தில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை இந்த பிலமோனுடைய வீட்டில் தான் கூடுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல் 3 நூற்றாண்டுகளிலும் தேவனுடைய ஆலயங்கள், சர்ச் பில்டிங்ஸ் கிடையாது. பெரிதாக ஒரு ஆலயமும் கட்டப்படவில்லை. அநேகருடைய செல்வந்தர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க யாருடைய வீடு பெரிதா இருக்கிறதோ அவர்கள் அந்த வீட்டை திறந்து தருவார்கள். அந்த வீடுகளே அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தேவனுடைய ஆலயங்கள் எல்லா இடங்களிலும் கட்டப்படுகிறது. இங்கே கொலோசே சபை பிலமோன் என்கிற, இங்கிலீஷ்ல ஃபைலமன், தமிழ்ல பிலமோன் என்கிற இந்த செல்வந்தனுடைய வீட்டில் ஒரு அருமையான சபை கூடுகிறது. அந்த சபையை உண்டாக்கினது யார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சபையை உண்டாக்கினது யாரு? கர்த்தர் யாரை பயன்படுத்தி அந்த சபையை ஆண்டவர் பயனியர் பண்ணார்னா, உருவாக்கினார் என்றால் அவருடைய பெயர். 40 நாள் ஜெபத்துக்கு வந்தவங்க ஒருத்தர் கூட இல்லையா? பவுல் இந்த சபையை பார்த்ததும் இல்லை, இந்த சபையை பவுல் உருவாக்கினதும் இல்லை. அங்க இருக்கிற யாரையும் பவுல் டைரக்டா பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். கர்த்தர் ஒருத்தரை பயன்படுத்துறார். யாரோ சொல்றாங்க மெதுவா, பரவாயில்ல, கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கட்டும். எப்பாப்பிராத்து யாரு? கொலோசே சபையை உண்டாக்குவதற்கு, அதை கிரியேட் பண்ண ஆண்டவர் பயன்படுத்தினது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன், எப்பாப்பிராத்து. இந்த பேர்ல ரொம்ப முக்கியம். கொலோசே சபை, அந்த சபையை உண்டாக்கினது எப்பாப்பிராத்து. இந்த எப்பாப்பிராத்து பவுலிடத்தில் வந்து இந்த சபையை குறித்தும் இந்த சபையில் இருக்க எல்லாரையும் குறித்தும் அவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். இங்கே பவுல் எங்கே இருக்கிறார்? கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை எங்கிருந்து எழுதினார்னு சொன்னேன், ரோம சிறைச்சாலையில். அதே இடத்தில் இருந்துதான் இந்த கொலோசே பட்டணத்தில் இருக்கிற இந்த பிலமோனுக்கு எழுதுகிறார். அவர் எழுதும்போது சொல்றாரு, நான் சுவிசேஷத்தினால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஜெயிலில் இருக்கிறார் பவுல். ஏன்? மற்றவங்க காசை திருடி கடன் வாங்கி அப்படி இல்லை, சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார் பவுல். அவர் அங்க சும்மா தூங்கிட்டு இருந்திருக்கலாம், யார் அவரை கேட்க ஆள் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த கொலோசே சபைக்கும் பவுலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களை நேரில் பார்த்தது கூட கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பார் என்று சொன்னால் ஒரு மிக முக்கியமான அடையாளம் ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பெரிய கருசனை அவருக்கு இருக்கும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? கடவுள் உங்களுக்குள் வாழுகிறார் என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது கண்ணீர் சிந்தாமல் உங்களால் இருக்க முடியவே முடியாது. ஒரு ஆத்மாவுக்காக கண்ணீர் சிந்தி நீங்க அழுகவில்லை என்று சொன்னால் தயவு செய்து உங்க ரட்சிப்பை நீங்க திரும்ப பாருங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் வரல. இங்கே பவுல் கண்ணீரோடு இருக்கிறார். அவரே கட்டப்பட்டு இருக்கிறார் ரோம சிறைச்சாலையில. இப்படிப்பட்ட ஃபேன் கிடையாது, நல்ல வசதியான இடங்கள், சௌகரியமானவைகள் கிடையாது. இதன் மத்தியிலும் அங்கே கொலோசில் ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ரொம்ப அற்புதமா, கிறிஸ்து இயேசு நிமித்தம்
கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும், நான் வாசிக்கும் போது என் கூட நீங்க சேர்ந்து வாசிக்கினா 2 காரியம் உங்களுக்கு வசனம் நல்லா புரியும். 2வது தூக்கம் வராது. நீங்க வாசிக்கிறது உங்க காதுல கேட்கணும். எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த ஸ்க்ரீனை பார்த்து வாசிக்கணும். பைபிள் இல்லாதவங்க ஸ்க்ரீனை பாருங்க. பைபிள் இருக்கிறவங்க சீக்கிரமா நீங்க என்னோட சேர்ந்து வாசிங்கள். பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடையன் வேலையால் இருக்கிற பிலமோனுக்கு பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுக்கு உடன் போர் சேவனாகிய அக்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கிருபை. சத்தமா ஒரு அல்லேலூயா. நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். கிருபை வருகிற இடத்தில் சமாதானம் வருகிறது. கிருபை வருகிற இடத்தில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நீங்களும் நானும் வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்து பிதாவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் இருக்க வேண்டும். அதுதான் 2வது பாட்டுல பாருங்க, கிருபை இல்லாம வாழ வாயத்தொண்டு இது கூட சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அல்லேலூயா. தாழ்மை இருந்தால் தான் கிருபை வரும், அப்புறம் தான் பெருகணும். அல்லேலூயா. அப்ப கிருபை பாருங்க, இந்த ஆர்டர்ல பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா எழுதி, எங்கேயுமே கிருபை அப்புறம் தான் சமாதானம். கர்த்தராகிய இங்க இருக்கிற பேர்கள் எல்லாம் ஒருவேளை பிலமோனுடைய மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அக்கிப்பா என்று சொல்றவர் கொலோசே சபையில ஒரு நல்ல லீடரா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பெயர்களை ஆவியானவர் இங்கே போட்டு வைத்திருக்கிறார். 4வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் இல்லை, உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. யாரை பத்தி பவுல் யாருக்கு இதெல்லாம் எழுதுறாரு? யாருக்காக எழுதுறாரு? பிலமோன் என்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எங்க இருக்கிறார்னா கொலோசில் இருக்கிறார். அவங்க வீட்டில் தான் கொலோச சர்ச் இருக்கு. ஆனா இங்கே பவுல் யாரை குறித்து பேசுகிறார்? பிலமோன், அந்த ஒரு மனிதன், அவனை குறித்து. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் இல்லை, உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. பவுல் எங்கெல்லாம் எழுதுறாரோ, கொலோசியர், எபேசியர், எங்க பார்த்தாலும் ஒரு வார்த்தை மிஸ்ஸே ஆகாது. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவன், நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றவன். ஸ்தோத்திரம் 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 நான் மட்டும்தான் சொல்றேன், வேற யாரு வாயிலையும் ஸ்தோத்திரமே வரமாட்டேங்குது. வாயை திறந்து கிருபை வேணுன்ற வாயில திறந்து இவ்வளவுதான் சத்தமா ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நான் ஸ்தோத்திரம் சொல்ற கர்த்தரை ஆராதிக்க 1000 நன்மைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துவதனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஒரு அருமையான ஜெபம். பிலமோனை குறித்து உன்னுடைய அன்பு, மற்றவர்களுக்காக நீ காண்பிக்கிற அன்பு, சபையில் இருக்கிற ஐக்கியங்கள், இவைகள் எல்லாம் இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் எதற்காக? எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், இவங்க நல்லா பணக்காரங்க, இவங்களோட பேசினா கடன் கிடைக்கும், அப்படி இல்லை. அவை எல்லாம் இயேசுவுக்காய் பயன்பட வேண்டும். எப்படி கூப்பிடுறாரு? சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உங்கள் உம்மால் இளைப்பாறினபடியினால். இந்த பிலமோன் யார் என்று சொன்னால், பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறவன், ஆறுதலாய் வார்த்தை சொல்லுகிறவன், அவருடைய தேவைகள் அவைகளுக்கு உதவியாய் இருக்கிறவன், இளைப்பாற பண்ணுகிறேன். இங்கிலீஷ்ல ரெஃப்ரெஷ்மென்ட் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நிறைய பேர் போய் பேச விரும்புவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, எத்தனை நல்ல காரியங்கள் இந்த பிலமோனை குறித்து பவுல் எழுதுகிறார். உண்மையா சொல்றேன், ஆவியினால் ஏவப்பட்டனால பவுல் நிச்சயமா போய் பேச மாட்டார். உங்களை குறித்து யாராவது எழுதணும்னா என்ன எழுதுவாங்க? உங்க பேரை போட்டு நீங்க எழுதுறத கேட்கல, உங்களை குறித்து நீங்க எழுதிக்கிறது கேட்கல, ஒரு பேரை உங்ககிட்ட சொல்லி அட்டியா கொடுத்தா நம்ம சர்ச்சில் இருக்க உங்களை பத்தி என்ன எழுதுவாங்க? இந்த காலை நேரத்தில் கேள்வி. ஆமென்.
பிலமோனை குறித்து இவ்வளவு அழகா பவுல் சொல்றாரு. ஆறுதல் அடைந்திருக்கிறேன், உம்முடைய அன்பினால் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதல் அடைந்திருக்கிறேன். சர்ச்சில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறதுக்கு நினைச்சு பவுல் ஆறுதல் அடைஞ்ச மாதிரி என்ன ஆறுதல் அடைய முடியுமா? அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், ஜெபத்துக்கு வரவங்களை குறித்து நான் ஆறுதல் அடைகிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், ஜெபிக்கிறவன் சீக்கிரமா பிசாசினிடத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டான். ஆகையால் 8வது வசனம், பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடினாலே பவுல் சொல்றாரு, என் நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு வயசாயிடுச்சு. அதோட இல்லை, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷன் வயசானவே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, ஜெயிலையும் வேற இருக்கிறேன். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். யார் இந்த பவுல்? எல்லா தகுதியும் உடையவர், கர்த்தரால பயன்படுத்தப்படுறார். முதல் நூற்றாண்டுல பவுலை தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. எல்லாரிடத்திலும் நல் சாட்சி, ஆண்டவருக்கான எல்லாத்தையும் இழந்தேன் என்று சொல்லுகிற பவுல், அவர்தான் முத்த அப்போஸ்தலன். பேதுருவை பார்க்கல ஃபேமஸா இருக்கிறாரு. அவர் எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பல இடங்களில் எழுதினாலும் இங்கே பிலமோனுக்கு எழுதும் பொழுது அப்படி சொல்ல, அன்பின் நிமித்தம் நான் கெஞ்சி கேட்கிறேன். இதுதான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. ஆண்டவரோட ஹையஸ்ட் இடத்துல, இயேசுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் பவுலை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் சொல்றாரு, நான் அதிகாரம் பண்ணல, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இந்த 21 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. காரணம் சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2025 திரும்ப வராது. சீரியாவில் மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரவேல் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் நமக்கு வச்சிருக்கிறாரோ ஆண்டவர் தெரியாது. ஆண்டுடைய வருகை எப்போ வேணா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் இங்கே ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பவுல் ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். இந்த ஒனேசிமு யார் என்றால், பிலமோனுடைய அடிமை. பிலமோன் ஒரு பெரிய செல்வந்தன். அவரிடத்திலிருந்து பணங்களை திருடிக்கொண்டு அவன் ஓடி வந்தவன். அவனுடைய பெயர் என்ன? ஒனேசிமு. அப்படின்னா கிரீக்ல பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஒனேசிமு காசை திருடிட்டு ஓடி வந்துட்டான். பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்தா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க இருக்கிறது ஜெயிலா இருந்தாலும் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு பாரம் இருந்தா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். உங்களோடு வந்து சேர்றவன் திருடனா இருந்தாலும் கர்த்தர் அவனை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. இவன் திருடிட்டு வந்திருக்கிறான் பவுல் தெரிஞ்சும் யாருடைய பாஸ்ட்டை வச்சு அவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவன் திருடன் சொல்லாதீங்க. இவன் மோசமானவன், அவன் இவன் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவனை திருடன் நினைச்சிருந்தா பவுல் பக்கத்திலே சேர்த்திருக்க மாட்டாரு. ஆனா பவுலுக்குள்ள இந்த இயேசுவின் அன்பு என்ன தெரியுமா பண்ண வைக்குது அவனை? நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். யார்கிட்ட பேசுறாரு பவுல்? யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாரு? பிலமோனிடத்தில் கேட்கிறார், கெஞ்சி கேட்கிறார். யாருக்காக? ஒரு அடிமை ஒனேசிமு. சொல்றாரு, அவன் திருடி வந்திருக்கலாம், எப்படி வேணா வந்திருக்கலாம். அடுத்த வசனம் 11வது வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அவன் பேரே பிரயோஜனம் உள்ளவன் தான். ஒனேசிமுனா என்ன அர்த்தம்? பிரயோஜனம் உள்ளவன். கிரீக்ல ஒனேசிமுனா பிரயோஜனம் உள்ளவன். பவுல் சொல்றார், அவன் பேர் அப்படி இருந்திருக்கலாம், உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். இப்பொழுதோ ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படுகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாறிட்டான். அவன் பாஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம், அவனுடைய பிரசன்ட் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறான். அவனை நானே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வயசாயிடுச்சு, எனக்கு சில தண்ணி எடுத்து கொடுக்கணும், அந்தந்த உதவி எல்லாமே அவன் செய்யறான். ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள் இயேசுவின் அன்பு வந்து விட்டது. அல்லேலூயா. அவனை நான் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவன் யாருடைய அடிமை? உங்களுடைய அடிமை. அதனால மற்றவங்களுடைய பொருளை தான் பொருளை போல தான் அவங்க பார்க்குறாங்க. உங்களை காசு கொடுத்து நீ வாங்கியிருக்கிற, நான் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்க நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படி இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல. பவுல் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் கெஞ்சி கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்கிறாரு? இவனை நீ இயேசுவின் நாமத்தினால் மன்னித்து விட வேண்டும். அவனோட பாஸ்ட மன்னிச்சிரு. அவன் திருடன் தான், ஓடி வந்தவன் தான். ரோம ரூல்ஸ் பிரகாரம் ஒரு அடிமை ஓனர்ட்ட சொல்லாம வெளியே போனவே அவனை ஜெயிலில் போடலாம். இவன் காசை வேற திருடிட்டு வந்திருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டான்ற ஒரே இயேசுவின் நிமித்தம் நீ அவனை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, கீழே போய் இன்னும் இந்த இயேசுவின் அன்பை பவுல் ருசித்தனால சொல்றார். அடிமையானவுக்கு மேலானவனாக பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனார். திருடிட்டு போயிட்டான், திருப்பி வந்துட்டான். அவனை மன்னிச்சுறது மட்டும் இல்லை, அதோட அடிமை அல்ல, இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் கிறிஸ்துவுக்குள் அவனை சகோதரனாய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3 அதிகாரம் 28 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, எல்லாரையும் சமத்துவப்படுத்துகிறது இயேசுவின் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட தாழ்மையான நிலைமையில் இருந்தாலும் அவனையும் சகோதரனாய் மாற்றுகிறது இயேசுவின் அன்பு. எனக்கு அவன் பிரியமான சகோதரனால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். 17ஆம் வசனம், ஆதலால் நீர் என்னை உமோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினார், என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். 18ஆவது வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். இதுதான் ஆண்டவராக இயேசு பண்ணார். எப்படி பவுல் இந்த பிலமோனிடத்தில் ஒனோசிமுக்காய் கெஞ்சுகிறதை போல நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவத்திற்காக ஒரு பாவமும் செய்யாத இயேசு பிதாவினிடத்தில் இரவும் பகலும் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? மற்றவர்களுக்காய் பரிந்து பேசணும்னா எல்லாராலையும் முடியாது. இயேசுவின் அன்பு யாருக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு அடிமைக்காக ஃபேமஸான அப்போஸ்தலர் கெஞ்சறது மாத்திரம் இல்லை, சகோதரன்னு சொல்றது மாத்திரம் இல்லை, அவன் ஏதாவது காசு கொடுக்கணும்னா கூட அதை நான் கொடுக்கிறேன். இயேசு அப்படிதான் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் போய் அவர் இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தார். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மால் எனக்கு பிரயோஜனம் உண்டாகும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இறங்குவீர் என்று நிச்சயத்தை உமக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலும் நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடி நான் இருக்கும் ஒரு இடத்தை எனக்காக ஆயத்த பண்ணோம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்மாய மார்க்கும் அரிஸ்தரும் தேமாவுக்கும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயம், பவுல் ஒன்று விஷயமிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி, பரிந்து பேசுகிற மாதிரி, இரவும் பகலும் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் கர்த்தர் நம்மை பிலமோனாய் வைத்திருக்கிறார். சில இடங்களில் நாம் ஒனோசிமுக்களாய் இருக்கிறோம். புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
சில இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிற இடத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். ரட்சிப்பு அது அது நிறைவேறுகிற இடம் தெரியுமா? அது போய் ஒப்புரவானது, அது அது நிறைவேறும். ஒரு தட்டை நீங்க தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்கறது ஈஸி. அந்த யாருக்கு நீங்கள் தவறு இழைத்தீர்களோ, அதனால தான் பவுல் சொல்றாரு இந்த ஒனோசிமிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னா, நீ யார்கிட்ட தப்பு பண்ணி அவங்ககிட்டே நான் உன்னை அனுப்புறேன், நீ போகணும். ஒருவேளை அவர் உன்னை ஜெயிலில் போடலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் இருந்தாலும் ஒரு லெட்டர் எழுதுறேன் உனக்காக. ரட்சிப்பு மன மாறுதலை கொண்டு வர வேண்டும். நான் செஞ்ச தப்பு நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க பொறுப்பை ஏத்துக்கவே மாட்டாங்க. இது என்னால நடந்துச்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்ல மாட்டாங்க. இது ஆதாமுடைய குணம், ஏவாளுடைய குணம். இந்த பிசாசு தான், இந்த பாம்பு தான். ஆனா இயேசு தவறு செய்யலனாலும் மற்றவர்களுக்காக தன்மேல் பாரத்தை சுமந்து கொள்ளுகிறார். இந்த இயேசுவின் இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மற்றவங்க மேல போடுறதில்லை. உறவுகள்ல கணவன் மனைவி ஒய்ஃப் கேட்டா என்ன சொல்றாங்க? என் கணவர் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை. ஹஸ்பண்டை கேட்டா என்ன சொல்றாங்க? ஒய்ஃப் சரியில்லை. நான் சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தை வரும்போது, ஆமாமா அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, என் ஒய்ஃபுக்கு தான் பேசுறாரு. நீங்க ரட்சிக்கப்படல. ஹஸ்பண்டுக்கு தான் பேசுறாரு, நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் ரட்சிக்கப்படல. கர்த்தர் உங்ககிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்கிறார். யார் யார்கிட்ட ஆண்டவர் பேசணுமோ அவங்க கிட்ட டைரக்டா ஆண்டவர் பேச முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, என் வாழ்க்கையில் நடக்கிற சில தவறுகளுக்கு இந்த காரியத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, ஆண்டவரே என்னை மன்னிங்க. முதலாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு. இரண்டாவது, யார்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால்தான். அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கு உரியது. ஒரு சின்ன தவறான வார்த்தை, சின்ன காரியம் நீங்கள் யாருக்கு விரோதமாக பேசியிருந்தா அவங்ககிட்ட மன்னிக்கலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இது யாரா? ஒனோசிமோவா இருந்தா. பிலமோனா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் சில இடத்துல. பிலமோனுக்கு என்ன? நீ மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லலாம், நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய இருதயத்தை அவங்க உடைச்சவங்க, என்னை அவமானப்படுத்துறவங்க, என்னை அசிங்கப்படுத்தினவங்க, யாரை வேணா மன்னிப்ப, அவங்கள மட்டும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிக்க மாட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. மலை பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியமா 23, 24 ஆண்டவர் சொல்றார். ரொம்ப முக்கியமா ஆண்டவர் சொல்ற காணிக்கையும் ஆராதனையும். ஒருவேளை நீ காணிக்கை கொடுக்க வரும்போது, நீ ஆராதனை செய்யும் போது, இயேசுவே உன் நாமமே உயரணும் நீ பாடுறதுக்கு முன்னாடி யாருக்காவது நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா, யாருக்கா நீ கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அதை கொடுக்காம இங்க வந்து நீ எத்தனை மணி நேரம் ஆராதனை பண்ணாலும் இந்த கூரையை கூட தாண்டாது. பரலோகத்தை அது எட்டவே முடியாது. மற்றவங்களுடைய இருதயத்தை உடைத்து காயப்படுத்தி விட்டு, நான் கரெக்டாக தான் பேசினேன், அவங்க உடஞ்சா எனக்கு என்ன? நிறைய பேர் சொல்றது, நான் ரைட்டாக தான் பேசினேன். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை. தெரிஞ்சோ தெரியாமையோ யாருடைய மனசையாவது காயப்படுத்தியிருந்தா, ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்களோட இன்னொரு தடவை பேசுறாரு. அதெல்லாம் சரியாயிரும், போ, கொஞ்ச நாள்ல மறந்துடும். அது பிசாசு சொல்றது. ஆவியானவர் சொல்றாரு, அவங்க கிட்ட போய் முடிஞ்சா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளுங்க. போறப்ப சும்மா போவாதீங்க. ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொண்டு போங்கள், உங்க கையில கொடுங்க. இந்த தயவா என்ன மன்னிங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். உங்க ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் தயவாய் மன்னிப்பு கேளுங்கள். ஒரு சில நேரத்தில் கணவன் இல்லைன்னா வயசுல பெரியவங்க சின்னவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க உங்க ஈகோ உங்களை விடாது. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அடிமை என்பதும் இல்லை, சுயாதீனம் என்பதும் இல்லை. உங்க பேங்க் பேலன்ஸோ, படிப்போ, உங்க பொசிஷனோ எதுவும் இயேசுவின் அன்பை விட முக்கியமானது இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எக்கடலும் வலித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வலித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா, உடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற பிள்ளைகளா, பவுலுக்குள் ஊற்றப்பட்டிருந்த அந்த இயேசுவின் அன்பு ஒரு சாதாரண அடிமைக்காய் பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனிதனிடத்தில் கெஞ்சுவான் என்று சொன்னார். ஆண்டவரே, அப்படியேப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். தாழ்மையின் சிந்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். தன்னுடைய தவறுக்காய் அல்ல, மற்றவருடைய தவறுக்காய் கெஞ்சுகிற பவுலை ஆண்டவர் பயன்படுத்தது உண்மை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே நமக்குள்ளே ஊற்றுவாராக. மற்றவர்களுக்காய் இயேசுவே அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க. சிலுவையில் ஆண்டவர் சொன்னது இதுதான், நல்லா தெரிஞ்சே குத்துறான், முள்முடியை சூட்டுகிறான். ஆண்டவர் சொல்ற, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார். இந்த காலை நேரத்தில் மனப்பூர்வமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யார் ஒருத்தர் விடாம நான் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களால முடியல, உண்மையா முடியலன்னா ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க, ஆண்டவர்களுக்கு கிருபை தருவார். ஆண்டவரே, எல்லார் மேல இருக்க கசப்பு வைராக்கியத்தை மன்னித்து மறந்து, மன்னிக்கிறதோடு இல்லப்பா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை சகோதரனாக சகோதரிகளாக என் உடன் பிறந்தவர்களாக நான் அவர்களை நேசிக்க எனக்கு கிருபை தாரும். நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்களை எனக்கு உணர்த்தி காண்பீங்க. உம்முடைய நாமத்தினால் அவர்களிடத்தில் நான் தரை மட்டும் தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்க எனக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதி செவ்வாய்